வணக்கம். நாம் இப்போது வழிபட வந்திருக்கின்ற இந்த கோயில் பகுதி சின்னமலை அடிவாரம் என்று சொல்லக்கூடிய மருதுமலையினுடைய அடிவார பகுதி. இது வடவழி பொம்மனம்பாளையம் என்கின்ற ஊருக்கு மேற்கு பகுதியில் ஒரு பள்ளம் வழியாக உள்ளே வருவோமானால் 2.5 கிலோமீட்டர் தாண்டி இந்த பகுதியானது இடம்பெறுகிறது. மாற்று வழி பாதையாக கோவை பாரதியார் பல்கலைக்கழக தொலைநிலை கல்விக்கூடத்தினுடைய நேர் எதிர்க்க இருக்கின்ற வழியாகவும் இந்த தளத்தை அடையலாம். இந்த பகுதி வனத்துறைக்கு உட்பட்ட பகுதி. 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பகுதி பாலக்காட்டு வனக்கோட்ட அதிகாரியின் கீழ் இருந்தது. அப்போது ஒரு சிலர் மட்டுமே இந்த தளத்திற்கு இங்கே இருக்கின்ற கொட்டமுத்தம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கி வந்திருக்கிறார்கள். இப்போது அதனுடைய பெயராக வனபத்திரகாளி, வனத்தில் இருக்கின்ற காளி தெய்வம் என்று பெயர் வைத்து வனபத்திரகாளி என்று வழங்குகிறார்கள். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நிறைய சின்னங்கள் கிடைக்கின்றன. ஒரு சிறிய குகையில் சுயம்புவாக இருக்கின்ற லிங்க மூர்த்தங்களை எழுப்பி அதற்கு கொட்டமுத்தம்மன் என்ற பெயரிட்டு வழங்கி அந்த காலத்தில் வாழ்ந்த இனத்தவர்களால் வழிபாடு தெய்வமாக இருந்திருக்கின்ற தெய்வம் அது. அந்த காலத்தில் சுற்றியும் இருக்கின்ற காடுகளில் இந்த கொட்டமுத்தன் சொல்லக்கூடிய ஆமணக்கு கொட்டைகளை அதிகமாக பயிரிட்டு அவர்கள் அந்த ஆமணக்கு கொட்டைகளை ஆட்டி அங்கேயே அந்த கல் வைத்துக்கிறார்கள். ஆட்டி அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தாயாருக்கு விளக்கு ஏற்றி அந்த விளக்குத்தூண் அமைத்து அதன் மேல் விளக்கு ஏற்றி அந்த சுயம்புவாக இருக்கின்ற இந்த தாயாருக்கு வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள். திங்கள் கிழமை தோறும் பொதுமக்களுக்காக வழிபடுகின்ற வருவர்களுக்கு குறி சொல்லுகின்ற வழக்கமும் அந்த காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வழங்கி வந்திருக்கின்றது. இப்படி குகையில் இருந்த மூலஸ்தானத்திற்கு கருங்கல்லினால் ஆன சிலா சிற்பமானது தாயாருக்கு எழுப்பப்பட்டது. அதனை ஒட்டி கீழ் அடிப்பகுதியிலிருந்து இந்த தாயார் சன்னதிக்கு மேலே இருக்கின்ற லிங்க வடிவில் அமைப்பில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அதனுடைய உயரம் 31 அடி உயரம், சுற்றளவு 16 அடி. இப்படி பிரம்மாண்டமான ஒரு லிங்கமாக இருந்து அதனுடைய அடிப்பகுதி பாம்பினுடைய கால் பகுதி போல கீழே தரைக்கு வருகின்றது. இந்த தரையை தொடுகின்ற இடத்தில் தான் இந்த சுயம்பு அம்மனானது இடம்பெற்றிருக்கின்றார். ஒரு காலத்தில் சுயம்புவாக இருந்த அம்மனுக்கு விக்கிரகம் அமைத்து வழிபடுகின்ற நிலையை பொம்மநாயகம்பாளையத்தைச் சேர்ந்த ஊர் மக்கள் ஊராக சென்று வசூல் செய்து அந்த கோயிலை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். இப்போது இருக்கின்ற கட்டுமானமானது தரையிலிருந்து 18 படிகளை கொண்ட 2 அடுக்கு படிகளை கொண்டதாக இருக்கின்றது. அதற்கு மேலே ஒரு அரச மரம், அந்த அரச மரத்தின் அடியிலே நர்த்தன கணபதியும் விநாயகர் உருவமும் ராகு கேதுடைய சிற்பங்களும் நிறைய காணப்படுகின்றன. எதிரே வன்னி மரமும் அந்த வன்னி மரத்தின் அடியே சுயம்புலிங்கம் ஒன்றும் இடம்பெறுகின்றது. இந்த சுயம்புலிங்கத்தின் அருகே தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்திலே விளக்கு மாடம் ஒன்று இருந்ததற்கு அடையாளமாக அந்த உடைந்து போன யானைகளால் உடைக்கப்பட்ட அந்த விளக்கு மாட கல் தூணானது இப்போதும் அந்த கோயில் அருகே காணப்படுகின்றது. இந்த கோயிலுடைய மற்றொரு அமைப்பு ஏற்கனவே சொன்னேன், 2 அடுக்கு கொண்ட 18 படிகளை கொண்ட அமைப்பு. மேல் பகுதியானது உயரமாக எழுப்பி தரையிலிருந்து எழுப்பப்பட்டு கிட்டத்தட்ட 20 அடி உயரத்தில் சுவர் எழுப்பப்பட்டு மேல் தளம் அமைக்கப்பட்டது. அதற்கு மேலாக காலப்போக்கில் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடும் பக்தனுடைய ஒத்துழைப்போடும் சிறுக இந்த வனத்தினுடைய அனுமதி பெற்று மேல் கூரை அமைத்திருக்கிறார்கள். இங்கே ஒரு மரம் இருந்திருக்கிறது. அது வக்கனை மரம் என்று அந்த காலத்தில் வழங்கப்பட்டது. இயற்கையாக கணவனும் மனைவியும் பிரிந்திருப்பார்களானால் அந்த வக்கனை மரத்தை தான் தழுவி கொண்டு 3 முறை சுற்றி வலம் இந்த தாயாராகிய கொட்டமுத்தம்மனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். இந்த மேல் தளம் அமைத்த போது இந்த வக்கனை மரமானது பட்டு போனது. பேச்சு வழக்கிலே ஒருவர் இணக்கமாக சுமூகமாக ஆதரவோடு பேசுவதற்கு நீ ரொம்ப வக்கனையா பேசுகிறாயாடா என்று பேச்சு வழக்கில் சொல்கின்ற வழக்கம் உண்டு. அந்த வக்கனை என்பது இணக்கத்தை குறிப்பதாக இருக்கின்றது. எனவே ஆடவனும் பெண்ணும் முரண்பட்ட நிலையில் வாழ்வானால் அவர்களுக்கு இணக்கம் ஏற்பட்டு இல்லற வாழ்வானது மகிழ்ச்சி அமைய இந்த கொட்டமுத்தம்மனை தான் வழிபட்டிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அந்த மரம் இப்போது இல்லை, பட்டு போயினதனால தரத்தோடு அதை ஒட்டி விட்டார்கள்.
அதற்கு அடுத்தால் போல இன்னொரு மேல் மாடம் அமைத்து அதன் மீதுதான் சுதைகளாகிய தாயார் 2 துவாரபாளைகளை அமைத்து கிழக்கு பக்கம் விநாயகரையும் மேற்கு பக்கம் முருகரையும் அமைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அதன் பின்னால் கீழே படிகளுக்கு கீழே வருவோமானால் சுயம்பு லிங்கம் 3 அமைத்து அதற்கும் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இவ்வாறு இந்த கோயில் 3 அடுக்களை கொண்ட அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. தரைத்தளத்தில் மண்ணோடு மண்ணாக இருக்கின்ற அந்த பள்ளத்து அருகே இருக்கின்ற பகுதியிலே 3 சுயம்பு லிங்கங்கள், அதற்கு அடுத்தால் போல அரச மரத்தடியில் இருக்கின்ற நர்த்தன கணபதியோடு இருக்கின்ற சிற்பங்கள், அதற்கு அடுத்தால் போல ஊஞ்சல் மண்டபம், அதுக்கு அடுத்தால் போலதான் தாயாருடைய மண்டபம். இந்த தாயாரனுடைய மண்டபத்துக்கு செல்கின்ற வழியிலே தான் கருநாகம் 5 தலை நாகம் படம் பிடித்தது போல் இருக்கின்ற சுயம்புவாக இருக்கின்ற ஒரு பாறை, அதற்கு கீழேயும் வழிபாடு செய்கிறார்கள். அதற்கு மேலே 7 கன்னிமார் என்று சொல்லக்கூடிய சப்த கன்னிமாருக்கு சிற்பங்கள் அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகின்றன. அதன் அருகே நேர் எதிர்க்கு சுயம்புவாக யானை முகம் வடிவம் கொண்ட 2 பாறைகள் இருக்கின்றன. அவையும் லிங்க அமைப்பை கொண்டதாக இருக்கின்றன. இப்படி இந்த கோயில் அமைப்பை பார்ப்போமானால் சுயம்புவாக இருக்கின்ற லிங்கங்கள் அதிகமாக கொண்ட பகுதியாக இருந்ததை நாம் நேரடியாக உணரலாம். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலுக்கு மேலே மேல் மாடத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த சுயம்பு லிங்கம் 31 அடி உயரம் என்று சொன்னேன். அந்த லிங்கத்திற்கு அற்புதமான ஒரு சக்தி இருப்பதை பார்க்கலாம். பௌர்ணமி தோறும் நிறைய பேர்கள் இந்த லிங்கத்தை வழிபடுகிறார்கள். அமாவாசை நாளில் வழிபடுகிறார்கள். இது எதெல்லாம் காட்டுகிறது என்றால், இந்த கோயில் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த ராகு கேது பரிகார தலமாக இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த சுயம்பு லிங்கத்தை வழிபட்டுக்கிறார்கள். இவ்வாறு அற்புதமான வழிபாட்டு தலமாகவும் ராகு கேது பரிகார தலமாகவும், அது மட்டுமல்லாமல் பக்தர்கள் யார் யார் என்னென்ன வேண்டிக் கொள்கிறார்கள் அதை வாரி வழங்குகின்ற தெய்வமாகவும் இந்த தெய்வம் அன்னை இருக்கின்றாள். இந்த அன்னையினுடைய கருணையை பெறுவதற்கு நிச்சயமாக நமக்கு கொடுப்பனை இருந்தால்தான் இந்த பகுதிக்கு வர முடியும். வழிபாடு நடக்கின்ற அந்த காலத்தை கேட்டுக்கொண்டு அர்ச்சகர்களுடைய தொடர்பு கொண்டு செல்லுங்கள், வாருங்கள், தாயாரனுடைய கருணைக்கு பாத்திரமாகுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற அருள்மிகு வனபத்திரி அம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இது 1955 இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க இங்கே ஒரு சுனை இருக்கு. அந்த சுனையில் நீராடிட்டு இங்கே ஒரு கர்ப்ப கிரகத்தில் ஒரு சுயம்பை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இங்கே இருக்கிற விவசாயம் பண்ணுற அத்தனை பெரியவங்களும் சேர்ந்து இதை தினமும் வழிபாடு செஞ்சுட்டு தான் விவசாய தொழில ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. நாளடைவில் அவங்களுக்கு சிலது நல்லது மனசில் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறின உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கோயில் எழுப்புனாங்க. கிட்டத்தட்டமாக 1955 இது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இது பொம்மனமலைங்க. ஒரு 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 2 கிலோமீட்டர் உள்ள வரணுங்க கோயிலுக்கு. மலைக்குள்ளே இருக்குது. விநாயகர் முருகர் எல்லாத்தையும் இங்கே இருக்குது. நினச்ச காரியம் நடக்கு. நித்த பூசை இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பால் பூஜை அவசிய பூஜை நடக்குது. பௌர்ணமி அமாவாசையெல்லாம் நடக்கிறாங்க. சித்திரைவனுக்கு திருவிழா இருக்குது. பால் குடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஊருக்குள்ளேருந்து தண்டூர் அடித்து ஊரெல்லாம் சுற்றி வருவாங்க. நல்ல விசேஷமாக இருக்குங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இங்கே கோயிலில் எந்த குறையாக இருந்தாலும் தீர்த்து வச்சுருவா. அப்படி ஆதி காலத்துலாம் தண்ணி இல்லாதப்போ அந்த சொனையில் இருக்குங்க. தண்ணி பால் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி பால் சாமிக்கு ஊற்றுறோம் அந்த தண்ணி தான் மாதிரி தான் இருக்கும். தண்ணி எந்த இது வராது, நோயும் வராது, எதுவும் வராது. குடிச்சா நல்லதுங்க உடம்புக்கு. அங்கேருந்து முதல்ல பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் போர் போட்டாங்க, கரண்ட் வந்தது, கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க ஆத்தாக்கு. அவ்வளோதான். சொனை எழுப்பு வராது இல்லைங்க. மழை வந்தால் நிறைய மழை வந்தால் வருங்க. மழை வந்தால் 2 மாதம் வரும். 2 மாதம் வரும். ஆடெல்லாம் முதல்ல குடிச்சிட்டு இருந்ததுங்க. குளங்கரைக்கே காட்டுக்கு அதுலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ யாரும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. நான் பொம்மனமலைங்க. எங்கள் பாட்டம் பாட்டியும் கோயில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டி வாக்கு பிடிக்கி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் பாட்டு பிடிக்கி. அவங்க இறந்த கிடைச்சல வேலை பட்டின்னு ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா பாட்டு பிடிச்சி அந்த அம்மா இறந்துருச்சு. இப்போ அவங்க மக பாட்டு பிடிக்கிறாங்க. திங்கக்கிழமை பாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த அமாவாசை தோறும் பூஜையும் வெள்ளிக்கிழமை தோறும் பூஜையும் பௌர்ணமி பூஜையும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளோம். அப்புறம் சித்திரை ஒன்று மிகச்சிறப்பாக இந்த கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றுள்ளது. அது கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் வருவாங்க சித்திரைக்கு. அதுக்கப்புறம் ஆடி வெள்ளி தோறும் 5 வெள்ளி, ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு அலங்காரத்துடன் அம்மன் காட்சி தந்து ஒவ்வொரு பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து உள்ளார். வணக்கம். இந்த கோயிலுடைய இது ஒரு தனி மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அம்மாவோட அனுகிரகம் இல்லாமல்
எதுவுமே நடக்காது. இந்த கோயிலில் வந்து நான் தான் பெருசுன்னு யார் சொன்னாலும் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க, இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 8-9 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. எந்த ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்தோடனே முன்னாடி 2 நெஞ்சு வலிச்சுட்டு இருந்தது. உடனே காலையில் 4:45 அம்மா தான் பிடிச்சிட்டேன். இன்னொருக்கு இங்கே வேலையில் கோயிலில் வேலையில் எங்கிட்ட எனக்கு அந்த வலியை நிறுத்துன்னு சொன்னேன். எனக்கு நிறுத்தி கொடுத்துமா. அது ஒரு பெரிய பாக்கியம் தான். அதுக்கு பின்னாடி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். 2 மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆப்ரேஷன் பண்ணாங்க. நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே வரோம் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றத அம்மாட்ட நான் வேண்டுகோளே வைக்கிறேன்.